நமச்சிவாய் பரமாத்மாவே. ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவா. இந்த இனிய நாளிலே 10/1/2014 வெள்ளிக்கிழமை. இந்த இனிய நேரத்திலே என் குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள், அவரிடம் தியானம் பயின்று பல வருடங்கள் தியானத்திலே அறிவை பெற்று பிரம்மஞானம் வரை முடித்திருக்கின்றேன். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இடத்திற்கு சென்று சமாதியில் தியானம் இருந்து வந்திருக்கின்றேன். பிரம்மஞானத்தை முடித்திருக்கின்றேன். அவர் நமக்கு அருளிய வாழ்க்கை மலர்கள், தினமும் ஒரு வாழ்க்கை மலர்கள், அதை நாம் கடைபிடித்தால் நன்மைகள் பல நமக்கு கிடைக்கின்றது. இப்படிப்பட்ட நன்மைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது. அந்த அத்தியாவசியத்துல அதுல ஒரு பகுதியாக, அந்த அத்தியாவசிய வாழ்க்கையில ஒரு பகுதி, தினம் ஒரு மலர்ல தியானத்தின் நன்மைகள். தியானம் தவம் என்றால், தியானம் அன்றாடம் நாம் எல்லோரும் கடைபிடித்து காலையிலும் மாலையிலும் 5 நிமிடமோ 10 நிமிடமோ இறைவனை நினைத்து ஏதோ ஒரு பொருளை நினைத்து உடல் பக்குவப்படுத்துவதற்காக, மனத்தை பக்குவப்படுத்துவதற்காகவும் செய்கிறோம். தவம் வரம் பெறுவதற்காக. இந்த தியானத்தினுடைய நன்மையை நாம் அறிவோம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு தந்த தியானத்தினுடைய நன்மைகள். ஓம் நமச்சிவாய். விஞ்ஞானிகள் தியானம் செய்யும் மனிதனுடன் விஞ்ஞான கருவிகளை இணைத்து ஆராய்ச்சி செய்து பின்பு பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். விஞ்ஞானிகள் தியானம் செய்யக்கூடியவங்களை விஞ்ஞான கருவிகள் எல்லாம் இணைப்பாங்க. அந்த பல்சு துடிப்பு, அது ஆராய்ச்சி செய்த பின்பு அந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில இது இப்படி இருக்கின்றது, இந்த நிலையில இப்படி இருக்கின்றது. தியானம் முடிந்த பிறகு ஒரு நிலை, தியானத்திற்கு முன்பு ஒரு நிலை, இப்படி துடிப்புகள் இருக்கின்றது. அந்த உடல் அளவிலே ஏற்படக்கூடிய நன்மைகள். அதுல ஒண்ணு, தியானத்தினுடைய நன்மைகள்ல ஒன்று, தியானம் செய்வதனால் மூச்சு வாங்கி வெளியிடும் வேகம் குறைகிறது. தியானம் நமக்கு செய்யறோம் பாருங்க, மூச்சு இழப்போது அந்த வெளியிடமுடைய வேகம் இருக்கு பாருங்க, மூச்சு இழுத்துடைய வேகங்கள் இருக்கு பாருங்க, குறைகிறது. ஒரு நிமிடத்திற்கு ஒரு 20 தடவை என்றால் அது 15 தடவையாக இருக்கிறது. மூச்சு எவ்வளவு குறைவாக இழுத்து விடுகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. ஆமை 8 தடவை தான் ஒரு நிமிடத்திற்கு மூச்சு இழுத்து விடுகிறதா. 300 வருடங்கள் வாழக்கூடியது. இந்த இதய துடிப்பு குறைகிறது. இதயத்தினுடைய துடிப்பை குறைக்கின்றது தியானத்தினுடைய நன்மை. ஆயுள் அதிகரிக்கின்றதா, ஆயுளும் அதிகரிக்கின்றது. நீண்ட ஆயுளை நமக்கு தருகிறது. 2வது, பிளட் பிரஷர், இரத்த அழுத்த நோய் குணமாகிறது. இரத்த அழுத்த நோய் இருக்கு பாருங்க, பிளட் பிரஷர்னு சொல்லுவாங்க, லோ பிரஷர், ஹை பிரஷர் அப்படின்னு. அந்த இரத்த அழுத்த நோய் குறைகிறது, குணமாக்குகிறது. 3வது, எல்லா நரம்புகளுக்கும் புத்து உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது, கிடைக்கின்றது. எல்லா நரம்புகள் இருக்கு பாருங்க, 72,000 நரம்புகள் இருக்கின்றது, நாடி துடிப்புகளும் இருக்கின்றது. அதுக்கு ஒரு புத்து உணர்ச்சி நமக்கு கிடைக்கின்றது. தியானத்தினுடைய நன்மை. 4வதாக
உடலில் உஷ்ணம் சிறிது அதிகரித்த பிறகு படிப்படியாக குறைகிறது. உடலில் உஷ்ணம் சிறிது அதிகரித்த பிறகு படிப்படியாக குறையும். தியானத்தில் இருக்கும் பொழுது, தவத்தில் இருக்கும் பொழுது உடல்ல உஷ்ணங்கள் ஏற்படும். அந்த உஷ்ணத்தை படிப்படியாக குறைத்து விடுகிறது அந்த தியானமானது. அதாவது ஐந்தாவதாக, உடல் முழுவதும் நன்கு ஓய்வு கிடைக்கின்றது. ஆறாவது, ஏற்கனவே கெட்டு போன செல்கள் உடம்பிலே இருக்கும், நீக்கி புதிய செல்களை உருவாக்குகிறது. பாருங்க, உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் சில நல்லவைகளாக இருக்கும், கெட்டவைகளாக இருக்கும். அந்த கெட்டவைகளை செல்களை நீக்கி புதிய செல்களை உருவாக்குகிறது. எது? இந்த தியானத்தினுடைய நன்மைகள்.